ஷே பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி ஆட்சியை கலைச்சி பதவியே பிடுங்கிட்டார், கடவுளே பிடுங்கிட்டார். ஏன்னா மன்னர் ஆட்சியில் அம்புட்டு பேர்லையும் குளோஸ் அடிச்சிட்டார், கொண்டுட்டார், தப்பு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அவனும் கோடியை தூக்கி போராட்டத்தை பண்ணி அடுத்தாப்புல ஜமீன் காலத்தில் உள்ளவனையும் அடி வேரோடு அடித்து எல்லாம் அவனுடைய பேரம்பேத்தி வரைக்கும் திருவோடு எடுக்க விட்டார். புரியுதா? அவனுங்களை பூரா ஜோலியை முடிச்சிட்டாரு, இவனுங்களை திருவோடு எடுக்க விட்டார். இப்போ அரசியல்வாதியை திருவோடு கணக்கு எல்லா கணக்கும் போட்டார். இந்த ஜென்மத்தில் அரசியல்வாதிக்கு தண்டனை போடுற கணக்கு கடவுள் போட்டார். ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றத்திலேருந்தே உள்ளே தூக்கி செயலறையில் ஏற்றிடுவார். போட்டார்ப்பா, கணக்கு போட்டார். எல்லா நீதிமன்றத்திலையும் ஆட்சியை கலைச்சி கையெழுத்து போட்டு முடிச்சிருங்கப்பா. மந்திரியை கணக்கு முடிச்சிரு, எம்எல்ஏ கணக்கு முடித்து கையெழுத்து போட்டு முடிச்சிருங்க. நீதிமன்ற கோர்ட்டில் எம்பி முடிச்சிருங்க, பஞ்சாயத்து போட்டு வார்டு எல்லாம் முடிச்சிருங்க. பேங்கில் அவனும் ஓட்டு முத்திரை போட்டு அவனும் நடத்துதான். பேங்கு அது ஒன்று. இது மெயின், பேங்க் வந்து மெயின். பேப்பரை அச்சடித்து குடனை வச்சு விட்டு பூமியை பாழாக்கடான்னு அவன் இன்னும் விட்டுக்கிட்டு இருக்கான். பேங்கில் ஒத்த பேரை விட மாட்டார், பிரைவேட்டு கவர்மெண்ட்டு. அடுத்தாப்புல முதலமைச்சருக்கும் நீதிமன்ற கோர்ட்லேருந்து ஓலையை கொடுத்துருங்க. உன் ஆட்சி கலைப்பு, உன் ஆட்சியில் உள்ள சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு, உன் கொடியை தூக்கணும் பூரா. ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். உன் கொடிக்காரன், கருப்பு சிவப்பு கொடிக்காரன் தமிழ்நாடு முழுவதும் இவ்வளோ கேஸ் வழக்காடுது. கருப்பு சிவப்பு வெள்ளை இவனுக்கு இவ்வளோ ஆடுது. ஆட்சியக்காலை நாங்கள் உள்ளே தூக்கி போடணும்னு கையெழுத்தை போட்டு அவன் ஓலையை அனுப்பிடுங்கப்பா. ஓலையை அனுப்பிடுங்க. பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, மந்திரி எல்லாவனுக்கும் டெல்லியில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வச்சுருக்கீங்களப்பா, அங்கே அவனுக்கு கொடுத்துரு. 5க்கு 5 நீதிபதி. இப்போ அடுத்து புது கணக்கில் அவர் போட்டு ஜட்ஜி பூரா கோர்ட்டார் உட்கார வைக்கணும். டைம் இல்லைங்காரு. பார்த்துக்கோங்கப்பா, ஆட்சியை கலைக்கணும். ஏன்னா நீங்களும் முறைப்படி பாக்கியல்ல. இது கடவுள் வந்து இவனுங்களை ஆட்சியை கலைச்சி அவர் எப்போ முடிக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. யார்? நீதிபதி, ஜட்ஜி, கோர்ட்டார். அரசியல்வாதி ஆட்சியை கலைக்கணும்ல, அது யார் கலைப்பா? நீங்கள் கலைக்க முடியுமா? அது கோர்ட்டார் ஆண் பெண்ணும் கலைக்க முடியுமா? ஜட்ஜி கலைக்க முடியாது, கடவுள் தான் கலைக்க முடியும். இந்த ஆட்சி இவன் நடத்துகிற ஆட்சியை கலைக்கிறது இவர் தான் கலைக்க முடியும். ஏன்னா 7 ஜென்மமாகவே பூமியை அழிச்சிருவானே எப்படியோ லைனை மாற்றியே போட்டு கொண்டு வந்தார். இப்போ இந்த ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு மாற்றி அடிச்சிட்டான், பூமியை பாழாக்கிட்டான். அதனால தான் அவரால் முடியலை. இப்போ பூமியில் இறங்கி எல்லா கணக்கும் போட்டு நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து, நாங்கள் குடும்பம் தான் நாங்கள் நடத்துவோம். ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் பார்வதி குடும்பம். புரியுதா? 5க்கு 5, என் பிள்ளைய 3, ஈஸ்வரனும் ஈஸ்வரி 2, 5க்கு 5. நாங்கள் தான் உலக நாடு நடத்தி கொண்டே இருக்கோம் பூமியில். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. ஆனால் கணக்கு விட மாட்டார், ஒத்த கணக்கு விட மாட்டார். பூமியில் இறங்கி கணக்கு போடுறாரு. அதே மாதிரி மில்லு, தொழிற்சாலை பூரா 2ஆம் நம்பராக கம்பெனி வச்சுருக்கவனுக்கும் நோட்டீஸ் விட்டுரு கோர்ட்டிலேருந்து. ஏன்னா கணக்கு இராணுவ முப்போட வந்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக சிட்டி கிராமத்தில் என்னென்ன போட்டிருக்கான்னு அள்ளிட்டு போயிடுவான். குடும்பமே அள்ளிட்டு போயிடுவான். அள்ளி எங்கே கொண்டு போய் சேர்க்கான்னு தெரியாது. அந்த நேரம் சீலை குத்திடுவான், அவனே குத்துவான். இத்தனை பேர் இந்த குடும்பத்தில் இன்னென்ன பூமியில் தயாரிக்கான், இன்னென்ன எல்லாமே அந்த பட்டியலை போட்டு எல்லாமே உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவான். உங்களுக்கு கணக்கு புரிஞ்சுக்கோங்கப்பா. ஆட்சியை கலைச்சிரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் அவனை ஆட்சி கைரேகை வாங்கி போட்டு ஓட்டு முத்திரை வாங்கி சம்பாத்தியம் பண்ணி பூமியை பாழாக்கிட்டான் பேப்பரை வச்சு. அதே மாதிரி இந்த திரை லோகத்தில் யூடியூப் சேனலில் பயங்கரமாக ஆட்டத்தில் ஆடுது. எனக்கு ஓட்டு முத்திரை போடு, அதையும் பிடிக்கணும். அது ஓட்டு முத்திரை தானே. அதையும் யூடியூப் சேனலில் விடுறத ஓட்டு முத்திரை போடுறவன எல்லாம் ஆணும் பெண்ணும் கணக்கெடுத்து வச்சுக்கப்பா. இராணுவ முப்போட வரையில் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். யூடியூப் சேனலில் அது வரக்கூடாது. பூமி அவருது, வானத்தில் அவருக்குள்ளதான், ஆட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு ஆட்சியை கலைச்சாச்சு, நீங்களும் கலைச்சி கையெழுத்தை போட்டு முடிச்சிருங்கப்பா. க்ளோஸ். முக்கால் சத்தியம்.